ஷேர் ஆயிரும். இப்போ நம்ம வணக்கம். இந்த பேஜில் போட்டோம் இல்லையா? இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இதில் இப்படி கிளிக் பண்ணி இங்கே வந்து நிறுத்தி வைக்கிறது. டெலிட் அப்படின்னு கொடுத்தா டெலிட் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த இமேஜை வந்து மீடியா லைப்ரரிக்குள்ளேயே போய் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு அங்கேயே இந்த இமேஜ் வேண்டாம், அதாவது இதுக்குள்ளே இருக்கவே வேண்டாம் எதுலேயுமேவும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இமேஜை வந்து இங்கே இருக்கு இல்லையா, மொத்தமாகவும் இது பண்ணலாம், எடிட் பண்ணலாம். இப்படி ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரி வைக்கணும், இது ரவுண்டில் வேணும், ரவுண்டோடு இப்படி ஸ்டைல் மாற்றிக்கிறதுக்காக இதுலேயே வந்து ரீப்ளேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ரீப்ளேஸ்ங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் மீடியா லைப்ரரின்னு வரும். அந்த ஓப்பன் மீடியா லைப்ரரியில் போய் வேறு இமேஜ் வேணுன்னா வேறு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம அங்கே போய் ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்துடும். ஏற்கனவே இங்கே இருக்குது, இருந்தாலும் வந்துடும். இப்போ நான் இதில் ரீப்ளேஸ்னு கொடுத்துட்டு இப்படி ஓப்பன் ஆகுது இல்லையா மீடியா லைப்ரரி, எங்கே இருக்குது, அப்லோடர் ஓப்பன் மீடியா லைப்ரரி. இதில் போயிட்டு நான் இதை செலக்ட் பண்ணி இங்கே டெலிட் பர்மனெண்ட்லி கொடுத்தோன்னா எனக்கு மொத்தமாக இல்லாமல் போயிடும். இந்த ஸ்டோர் ஆனது எல்லாமே இல்லாமல் போயிடும். ஸோ அழிக்கிறதா நம்ம இப்படி வந்து அழிச்சிக்கலாம். எனக்கு இது வேணான்னு சொல்லி அழிக்கிறதா நம்ம இப்படி அழிச்சிக்கலாம். இதே மீடியா லைப்ரரி வந்து இன்னொரு இடத்துல இருக்குது, நம்ம அடுத்துல பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேஜ் எனக்கு வேண்டாம், ஏன்னா இந்த பேஜ் எனக்கு தேவையில்லை. இப்போ சேவ் ஆப்ஷன் வந்துருச்சு, இதை சேவ் பண்ணுறோம். ஒரு தடவை மட்டும் பார்த்துருவோம். சேவ் பண்ணிட்டு இங்கே வீடியோலாம் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் என்ன இருக்குது, இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்குது. ஸோ இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்திருக்கா, மேலே லோட் ஆகிட்டு இருக்குது, இங்கேயும் லோட் ஆகிட்டு இருக்குது, வந்துருச்சா வீடியோ. ஸோ சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எனக்கு இந்த பேஜ் வேண்டாம், நான் வந்து டெஸ்ட் பேஜாக போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பேஜ் வேண்டாம் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அல்லது பேக் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே டேஷ்போர்டுக்கு போகும். டேஷ்போர்டுக்கு போயிட்டு இது வந்து நம்ம எதில் கிளிக் பண்ணியிருந்தோமோ அதில் நிற்கும். பேஜஸில் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜஸ் நிற்கும், போஸ்ட்டில் இருந்தால் போஸ்ட் நிற்கும். போஸ்டிங் போது இங்கே டெஸ்ட்டு போஸ்ட் போட்டிருக்கேன்ல, இதை நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே ட்ரேஸ்னு கொடுத்துட்றேன், அழிச்சிடறேன். அழிச்சிட்டேன்னா இங்கே வந்து நிற்கும். பர்மனெண்ட்டாக அழிக்கணும்னா மறுபடியும் ட்ரேஸ் அப்படிங்கிறதுக்கு போய் அதில் இதை வந்து டெலிட் பர்மனெண்ட்லி அப்படி கொடுத்துட்டோம்னா இது வந்து போயிடும். ஸோ நமக்கு அன்வான்டாக இருக்கிறது இங்கே வந்து போயிடுச்சு. ஓகேவா. இதுலேயே வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று போடுறத வந்து சாமி பாட்டு போட்டிருப்பேன். அதை எடிட் கொடுத்து நான் அந்த யூடியூப்பில் போய் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோவில் இருக்கிறத நீக்கி விட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருந்ததில் வீடியோவில் இருக்கிறத நீக்கி விடணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணோம், இது இருக்கு இல்லையா, எடிட் யூஆர்எல், இதை கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். இதை வந்த உடனே நான் இதை இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்யூச்சரில் வந்து இதில் வந்து வீடியோ போடணும் நீங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூடியூப்பில் போய் உங்களுக்கு ஷேர்னு இருக்கும் இல்லையா, அந்த ஷேருங்கிற இடத்துல இருந்து எடுத்து வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த குயிக் மார்னிங் ஸ்டிச்சஸ் டிரைவர்ஸ் அவாய்ட் கிராசிங் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து போடணும்னா ஒரு யூடியூப் போனீங்க, இங்கே உங்களோட யூடியூப் இங்கே இருக்குது, அவர் வீடியோஸ் சீக்கிரம் போ. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இப்படி போய் வரும்போது உங்கள்கிட்ட பேசுகிறப்போ தாமதமாகுது இல்லையா. குயிக் மார்னிங் ஸ்ட்ரெச்சஸ் டிரைவர் அவாய்ட் கிராசிங் தான் நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சேனலுக்குள்ளே போகணும். அது போகிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா. இந்த கீழே இருக்கிறதுலாம் கோடிங் தெரிஞ்சவங்க பண்ண முடியும், கோடிங் தெரியாதவங்க பண்ணுறது ஒரு சில கஷ்டம். ஸோ இப்போ வந்துச்சு, வந்த உடனேவும் நம்ம இந்த இது போயிடுறோம் சேனலுக்கு போயிட்டு நம்ம அதில் இருக்கிற டைட்டிலே காப்பி பண்ணி போட்டு வச்சதுனால நாம் அந்த யூடியூப் சேனலுக்கு டைட்டில் போட்டோம்னா அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். டாக்டர் இப்போ நான் இங்கே போடுறேன், இதை கிளிக் பண்ணோம்னா நான் வந்துச்சா மேலே, இதை கிளிக் பண்ணிக்கிறோம்.
கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் ஷேருங்கிறத கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இந்த யூஆர்எல் போன இடத்துல போட்டுக்கிறோம். ஏதாவது தப்பாக போட்டோம்னா நம்ம இது மாதிரி திரும்ப எடிட் பண்ணி பண்ணிக்கலாம். எம்பர்ட் கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே இங்கே வந்து பர்ஃபெக்டான வீடியோ வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்குதுன்னா, புதுசாக ஆட் பண்ணுறது பார்த்துருக்குறோம், ஆட் பண்ணது எடிட் பண்ணுறதை பார்த்துருக்குறோம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது தப்பாக ஆட் பண்ணியிருந்தோம்னா, இப்போ பண்ணியிருந்தது வந்து ஒரு சாமி பாட்டை போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அது தப்பான என்ட்ரி. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், திரும்ப வந்து இங்கே வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீப்ளேஸ் பண்ண வீடியோஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணி பார்க்கும்போது இங்கே அந்த கமலக்கரன் எபிசோட் வந்து என்ன பேசினாரோ அதே வீடியோஸ் வந்து இங்கே வந்து லோட் ஆகும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். அந்த லோடிங் கெப்பாசிட்டி பொறுத்து, நெட்டு ஸ்பீடை பொறுத்து. உங்கள் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். மொபைலில் பார்த்தாலும் எல்லாத்துலேயும் பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல வியூவாக தெரியும். இந்த சைடு பார்லாம் வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடியது. நம்ம லாஸ்ட்டாக என்னெல்லாம் போட்டோமோ அதெல்லாம் வந்துட்டுருக்கும். வந்துருச்சா உங்களுக்கு? ஸோ பெஸ்ட்டு. இப்போ இந்த வீடியோ செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த டைட்டில் மட்டும் எடுத்து இந்த ஓட்டில் வைக்கிற மாதிரி பண்ணணும். அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த இதில் நம்ம இதை வீடியோ நிறைவு பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, ஸ்லைடர் போடுறத மட்டும் பார்த்து முடிச்சுக்குவோம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.